வணக்கம் அந்தோணியின் அலப்பறைகள். இன்னைக்கு இவ்வளவு நாளும் ஒவ்வொரு வீடியோலையும் பயங்கரமா அலப்பறை பண்ணுவோம். இன்னைக்கு அலப்பறை பண்ண வரல. நிறைய பேருக்கு புரியாது எனக்கு என்ன விஷயம்னு தெரியல. இல்ல நிறைய பேர் லைவ்ல வந்து கேட்காங்க, என்ன விஷயம்னா நீங்க என்ன டாபிக்கை பத்தி பேசிக்கிறீங்க, என்ன பிரச்சனை. பாதி பேருக்கு இப்பதான் பாதி பேர் நம்ம வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா. அப்ப யார் அது, யார் பிடிபட்டு அவங்களுக்கும் விளப்பத்தை சொல்லணும். இவங்க தம்பி ஏன் வரல, இந்த 7ஆம் தேதி வாய்தா, 7ஆம் தேதிக்கு வாய்தாக்கு அப்புறம் வந்துருவாங்கன்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் வரல, என்ன காரணம், அங்கே என்ன பிரச்சனை, எதுக்காண்டி தம்பி வரல, இனிமேல் என்னைக்கு வருவாங்க, பேசுனாங்களா பேசல, இப்படி எல்லா கேள்விகளுமே நம்ம மக்கள் வந்து கமெண்ட்லையும் சரி லைவ்லையும் சரி எல்லாத்துலேயுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னே கண்டிப்பாக 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுவோம், வந்துட்டான்னு சொல்லி வீடியோ போடுவோம், வரலைன்னு என்ன காரணத்துக்கு வரலன்னு சொல்லி வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தோம். அதை நம்பி தான் கேட்குறாங்க. நம்ம எல்லா விளப்பத்தையும் மக்கள்கிட்ட சொல்கிறனால இந்த விஷயத்தையும் நம்ம கண்டிப்பான முறையில் மக்கள்கிட்ட சொல்லிடணும். ஏன்னா அதுதான் முறை. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறனால எல்லாருமே அவங்களோட தம்பியா, அவங்களோட அண்ணனா, அவங்களோட சகோதரனா, அவங்களோட உடன்பிறப்பா, மச்சா, மாப்பிள்ளையாவா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா வருவாங்க அப்படின்னு. சுமித்ரா எப்படா ஹாப்பியாவாக, சுமித்ராவோட முகத்தில் எப்போ சந்தோஷம் இருக்கும்னு. கண்டிப்பான முறையில் இந்த எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் சொல்லத்தான் இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் வந்து உட்கார்ந்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த, ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லணும்னா அதை நீ சொல்லு. ஸ்லோனில் உங்கள் தம்பிக்கு உண்டான ஆதரவு எப்படி? அது நல்லா நினச்சதை விட 100 மடங்கு, நான் 1000 மடங்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்தளவில் நான் சொல்லி நிறைய நேரத்தில் நினச்சிருக்கேன், ஏன்டா இந்த சேனல் ஆரம்பித்தோம். நிறைய பேர் இந்த பேட் கமெண்ட் போடும் போதெல்லாம், ஏன்டா இந்த சேனல் ஆரம்பித்தோம், இதனால தாண்டா இவ்வளோ பேச்சு வாங்குகிறோம் அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கேன். இந்த சேனலே வேணாண்டா, நம்மளும் சாதாரண பொம்பளை வீட்டில் சோறாக்கினோமா, சாப்பிட்டோமா, பிள்ளைகளை பார்த்துக்கிட்டோமான்னு இருந்துடலான்னு. ஆனால் இப்போ தான் அந்த சேனல் ஏன் நம்ம ஆரம்பித்தோம், இதனால நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, என்ன நன்மைகள், இந்த சேனல்னால தான் இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்றது கூட என்னால் தெரிஞ்சு. ஒரு விஷயம் சொல்ல போகிறத நம்ம எப்படி சொல்லணும்னா, ஒரு சில சேனல் வந்து தொழில், இது வந்து பணம் சார்ந்து, அதாவது நம்மளுக்கு இதில் வந்து ரெவென்யூ வருது, அதனால நம்ம இதுக்கு எஃபெக்ட் போட்டு ரன் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ரெவென்யூ ஒரு வேலை ஆகிற இடத்துல இருந்தோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருந்தோ ஒன்று வித்தோ கிடைக்கிற ரெவென்யூ விட யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வர்ற ரெவென்யூக்கூட சந்தோஷம் வேறு. ஏன்னா ஏகப்பட்ட உறவுகளை சம்பாரிச்சு அந்த உறவுகள் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிற ரெவென்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறத தாண்டி நம்மளை நேசிக்கிறவங்க, நம்மளை பார்க்க விரும்புகிறவங்க, நம்மள்ட்ட பேசுகிற விரும்புகிறவங்க, ஃபாரின்ல இருந்து வெளிநாட்டில் இருந்து நம்மளை பார்க்கணும், ஒரு தடவையாக நம்மள்ட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது இது ரெவென்யூவை தாண்டி, இதில் வருமானத்தை தாண்டி இதில் ஒரு அற்புதமான ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது. அதுதான் எல்லா உறவுகளில் பேசுகிறது, சந்திக்கிறது எல்லாமே இன்னொரு போதை. இது மக்கள்கிட்ட பேசுகிறதே ஒரு போதை. அதனால இதில் ரெவென்யூ வரலைனாலும் எங்களால் இதை விட்டு போக முடியாதுன்றது தான் உண்மை. ஸ்ரீலங்காவில் பிடிபட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தம்பியை பார்க்க போனவங்க மட்டுமே நிறைய பேர், ராமேஸ்வரத்துல இருந்து நிறைய பேர் பிடிபட்டிருக்காங்க. அது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. நான் சின்ன பிள்ளையில இருந்து எங்க அப்பாலாம் ஒரு நேரம் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் பிறந்த அன்னைக்கு எங்க அப்பா நேவிக்கிறவங்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு தான் வந்தாங்களாம், உடம்பு சரியில்லாம. வந்து அங்க நார்மலா போய்கிட்டே தான் இருக்கு பிடிபட வர்ற. ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு என்ன நடக்கும்னா, அங்க பிடிபட்டவங்கள யாருமே அங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியால இருந்து இலங்கையில யாராவது ஒருத்தவங்களுக்கு சொந்தக்காரவங்க இருப்பாங்க, அவங்க போய் எப்பயாவது அந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு. 100 பேர் இப்போ பிடிபட்டாங்களா, ஒருத்தவங்கள பார்க்குறதுக்கு தான் அங்கே ஆள் இருக்கும். சொல்லப்போனால் இருக்கவே செய்யாது. எனக்கு தெரிஞ்சு அங்கே என்ன ஆனாங்க, எப்படி இருக்காங்க, சொல்லப்போனால் அங்கே ஒரு 2-3 ஜெயில் இருக்காங்க. எந்த ஜெயிலில் ஃபஸ்ட்டு இருக்காங்க, அவங்க இப்போ நல்லா இருக்காங்களா, அதுவே நம்மளுக்கு தெரியாது. கோர்ட்டுக்கு மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது தான் ஒரு ஃபோன் அடிப்பாங்க, அது ஒரு 5 நிமிஷம் பேச விடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு இந்த சேனல்னால என்ன நடந்ததுன்னா, நான் அதை வீடியோவாக போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சேன், இதெல்லாம் நம்ம போடவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம போடாமே இருக்க முடியாது. அதனால நான் போட்டேன். ஆனால் அந்த வீடியோ போட்டதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சிது அவங்களை போய் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட இப்போ 2 வாரத்துக்கு மேலே ஆயிட்டுல, 3 வாரம் அந்த கிட்ட ஆகிட்டு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா 5-6 டைம் வந்து ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, கலரு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் அங்கே யாருமே தெரியாது, ஏதோ ஒரு நாட்டில் இருக்கோம், பிடிபட்டு ஜெயிலில் வந்து கைதியாக வந்திருக்கோம். யாருமே தெரியாத ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பேசி ஒரு பொருள் கொடுக்க விட்டா கூட நம்மகிட்ட அந்த நாட்டில் போய் நீ நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருங்க, அதெல்லாம் சீக்கிரமாக வெளியே போயிருவீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும். உண்மையாகவே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா
7ஆம் தேதி 7ஆம் தேதி மறு வாய்தான்னு சொல்லியிருந்தாங்க. 7ஆம் தேதி வழக்கம் போல கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி வரை எந்த விளப்பம் எதுவுமே தெரியல யாருக்குமே. எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, ஏன்னா அங்கே ஒரு அக்காவே ஒரு அண்ணனும் தெரியும்னு சொன்னல. சரி அவங்ககிட்டனாலும் கேட்டு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுவேன், ஏன்னா எதுவுமே தெரியல அவங்களுக்கு. கடைசியில் பார்த்தா யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் ஏதோ மாற்றமா இருந்திருக்கு, இன்சியில ஏதோ பேர் மாற்றமா இருந்தனால அங்க ஏதோ டவுட் ஆகி சரி இப்படிலாம், ஏன்னா இங்கேருந்து நம்ம ஆதார் கார்டு அனுப்புவோம், அவங்க பேர் சொல்லுவாங்க, மாற்றமாக இருக்கையும் ஒரு சந்தேகம் வரும் தானே யாருக்காக இருந்தாலும். ஏன்னா அவங்க பிடிச்சவங்கள வந்து அவங்க கரெக்டாக வந்து அவங்க நாட்டுக்கு வந்து ஒப்படைக்கணும். நம்ம இந்தியா அவங்க சேஃபாக இந்தியாவுக்கு நம்ம அனுப்புறது தான் ஒரு இது. அதில் சின்ன மிஸ்டேக் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றக்காண்டி நேமில் சின்ன ஏதோ ஒரு கரெக்ஷன் வர வாய்தாவை மறுபடியும் ஒரு 10 நாள் தள்ளி போட்டாங்க. அடுத்து 17ஆம் தேதி அடுத்த வாய்தா. அப்படி தள்ளி போட்டது கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அக்கா போய் பார்த்துட்டு தம்பிட்ட அவன் மாதம் தான் சொல்லியிருக்கான் இவ்வளவு விளப்பமே இந்த மாதிரி மாற்றம் ஆயிட்டு, அதனால வந்து ஜட்ஜ் வந்து 10 நாளைக்கு தள்ளி போட்டாங்க, 17ஆம் தேதி தான் அடுத்த வாய்தா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி அந்த அக்காட்ட சொல்லி அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஆனாங்க. ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும்போது ஒரு பெத்ததாக்கி எப்படி படப்படணும் எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு மணி வரை எதுவுமே தெரியலடா, என்ன நடக்குது, வர்றாங்களா வரலையா எந்த இதுவுமே தெரியல. எங்கள் அம்மாவுக்கு என்ன பயம்னா 10 நாள் வாய்தா போட்டது ஓகே, ஆனால் கோர்ட்டில் வச்சு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லலை 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லவும் இல்லையா. அப்போ அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, என்ன ஆகுன்னு தெரியல. கடைசியில் அவன் பேசினதுக்கு அப்புறம் ஆள் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். ஏன்னா அங்கே என்ன நடந்தாலும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு நல்லாவே. அதனால் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வாய்தா மறுபடியும் போட்டிருக்காங்க. அந்த 17ஆம் தேதி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது இப்போ எப்படின்னா எல்லா இடங்களையும் அப்படி தான் ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் வாய்தா தள்ளி போயிடும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ரிலீஸ்ன்றது உறுதி 100% நம்புகிறோம். கண்டிப்பாக அங்கே உள்ள அரசுமே வந்துக்கிட்டு மாறினதுக்கப்புறம் நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இல்லாதப்பட்ட ஏழை மக்களை வந்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அனுமதி விடுறதுக்கு நிறையா கேட்டுக்கிறோம். நம்மளும் அவங்கள விட்டுற சொல்லி கண்டிப்பாக நாங்கள் இந்த விஷயத்த மக்களுக்கு நாங்கள் சொல்லன்றது தான் 2 நாளாக முயற்சி பண்ணிக்கிருந்தோம். தள்ளி போயிடுச்சு, சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இன்றைக்கி நாங்கள் விளப்பத்தை சொல்லிட்டோம். கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, எங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கும் சரி, புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி என்னென்ன பிரச்சனை அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கும். தம்பி வரலன்னு சொல்லியிருப்பா, அது கூட சில பேருக்கு புரியல. அப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அக்கா எனக்கு இது ஒரு தெளிவாக வீடியோ போட்டுருங்க அப்படின்னா. அப்போ நிறைய சில பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, நிறைய பேர் இப்போ இந்த 1 வாரமாக தான் நம்ம வீடியோவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா. அப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ அவங்களுக்கு அதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக எல்லாரும் வேண்டிக்கிறீங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்க தம்பி 2 பேர் வருவாங்க. இவங்க முகத்தில் இவங்க முகத்தை விடுங்க, இவங்களாவது அங்கேருந்து அவங்க அம்மா விட்டு இங்கே வந்துடுறா என்னையோட இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறதுனால ஒரு நாள் ஒரு நாள் மாற்றம் ஆயிடும். ஆனால் அவங்க அம்மா வந்துக்கிட்டு இப்போதைக்கு தனியாக இருக்கிறதுனால ஒரே இதை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டேங்காங்க. நம்மளும் அங்கே போய் இருக்க முடியாது. அவங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேங்காங்க. இருந்தாங்க மறுபடியும் வரல. வேற வழி இல்லை அப்படின்றது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை நான் சொன்னல அன்னைக்கு ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்காங்க, அதை விட்டுட்டு வரவும் முடியாது அவங்களால. வேற வழி இல்லை. கண்டிப்பான முறையில் 17ஆம் தேதி வந்துடுவான்னு சொல்லி எல்லாருமே ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறீங்க. இந்த வீடியோ வந்துக்கிட்டு சோகமாகவோ சிம்பத்திக்காகவோ போட்ட வீடியோ கிடையாது. என்னோட ஃபேமிலிக்கு எனக்கு நடக்கிற பிரச்சனையை சொல்கிற ஒரு கேண்டி வேண்டுனா போதும். இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த வீடியோ பாருங்கள். டாடா பாய்.